ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹாய். ஹாய். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்கண்ணா? பிரகாஷ் பேசுறேன். ஓ பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. பார்த்தா தெரியலங்களா? சொல்லுங்க. ஏனுங்கண்ணா பார்த்தா தெரியலங்களாண்ணா? நீங்க நல்லாவே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன குறை? அதாங்கண்ணா, ஏதோ உங்களை மாதிரி எல்லாரோட தயவுல நல்லா இருக்கேங்கண்ணா. சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த கோயம்புத்தூர் இது வந்து தொத்திக்குச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஸ்லாங் ஆக்சுவலி. சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களோட பிரச்சனையே சொல்லுங்க. அப்புறம் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்க. பக்கத்து வீட்டுல வந்து ஒரு ஆண்டி இருக்காங்க. ஓகேங்க. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்க. அதான் ஆன்டின்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் கல்யாணம் ஆகாம எப்படி இருக்கும் சொல்லுங்க. அவங்க வந்து ஒரு மாதிரியா கூப்பிடுறாங்க. ஒரு மாதிரியா கூப்பிடுறாங்களா? சரி. அது போறதுனால தப்புங்களா இல்ல ரைட்டான்னு கேக்குறாங்க டாக்டர். உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா? எனக்கு திருமணம் ஆகலைங்க. உங்களுடைய வயசு என்ன? 22. 22. ஓகே. படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா, என்ன பண்றீங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. நம்ம வந்து இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அதாவது நம்ம சேனலுடைய டாபிக் அந்தரங்கம். இந்த அந்தரங்கத்தை பகிரங்கமா கொண்டு வந்து இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுல வந்து குறிப்பா இது மாதிரி மெயின் இந்த இளைஞர்கள் தடுமாறிடக்கூடாது. நாளைக்கு ஆண்களுடைய பெண்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் சுகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஆனா இந்த வயசுல 22 வயசுல ஒரு தடுமாற்றமான சூழல் வரும். ஆனா இதெல்லாம் கண்டிக்க ஒரு விஷயங்கிறத அவங்க கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில இதை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இல்லைன்னா இதை யார்கிட்ட போய் கேட்கறது எப்படிங்கிறது, இதை நம்ம செய்ய போறது சரியா தப்பான்னு கூட அவங்களுக்கு விளங்கல, புரியல. இன்னும் 22 வயசுங்கிறது, ஒரு சிலர் வந்து 22 வயசுல மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா 22, 25, 28லயும் இன்னும் சில டவுட், திருமணமாகாம நிறைய சந்தேகங்களோட இருக்கவங்களும் இருக்காங்க. அதனால என்னை பொறுத்தவரை இது மாதிரி அவங்க வேறு நோக்கத்துல ஏதாவது பழகுனா கூட, இவருடைய கண்ணோட்டம் என்னன்னா அந்த செக்ஸ் முன்ன கேள்வி கேட்டார்ல, அது மாதிரி இவருடைய மனநிலை இருக்கிறதுனால இருக்கு. இது தவறு என்ன. அதனால இதெல்லாம் பழக்கத்தெல்லாம் விட்டுறணும். இது மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தவிர்க்கணும். முடிஞ்சவரை இது மாதிரி நமக்கு இது வந்து அகேன்ஸ்டா செயல்படுற மாதிரினா தவிர்த்துக்கணும். ஓகே ஓகே. எனிவேஸோட ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேளுங்க. அந்த ஆன்டி சைட் அடிச்சு உங்களை கூப்பிட்டாலும் சரி, எந்த சைகை காட்டி கூப்பிட்டாலும் சரி, இந்த ஒரு வாழ்க்கையானது முறையற்ற வாழ்க்கை நீங்க போய் கண்டினியூ பண்ணீங்கன்னா, ஸோ அதை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கணவர் இருக்காரு, அவரு வந்து பார்த்துப்பாரு அந்த வேலைகளை. நீங்க வந்து உங்களுடைய வேலைகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போறோம் அப்படிங்கறதுதான் டாக்டரோட அட்வைஸ். ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. என் பேர் சதீஷ். சொல்லுங்க சதீஷ், எந்த ஊரு? வேலூர்ல இருந்து ஃபோன் பண்றேன். வேலூர்ல இருந்து. ஆமா. என்ன சதீஷ், தூங்கி எழுந்தீங்களா இல்ல ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே பேசுறீங்களா? மூச்சு வாங்குது. கொஞ்சம் நர்வஸா இருக்கு, வரதும் இல்ல. ஓகே ஓகே. அந்த நர்வஸ் எல்லாம் அப்படியே தூக்கி அப்படியே போட்டுருங்க, அப்படி தொப்புன்னு. ஓகேங்களா? சோ நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் கேளுங்க இப்போ. ஓகேங்க. ஆக்சுவலா ரெகுலரா அந்த நிகழ்ச்சி நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 26 ஆகுது. ஓகே. பட் ஆனா வந்து எனக்கு அந்த கைப்பழக்கம்ன்றது வந்து அது ரெகுலரா இருக்குது. ஓகே, ரெகுலரா இருக்கு அப்படின்னா எத்தனை முறை பண்றீங்க? ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை பண்ணுவீங்க? ஒரு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ல மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு மேம். ஏன்னா காலையில டியூட்டி போயிட்டு இருந்தாலும் நான் ஈவினிங் வந்துடுறதுல ஓகே, கான்சென்ட்ரேஷன் அங்கே இல்லாததுனால, டியூட்டில கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால நீங்க வந்து கைப்பழக்கத்துல ஈடுபடல. ஆமா, ஈடுபடல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நைட்ல நான் ஃப்ரீயா இருக்கிறதுனால எனக்கு அந்த மைண்ட் எனக்கு போகுது, அது கண்ட்ரோல் பண்ண முடியல ஆக்சுவலி. ஓகே ஓகே. சோ எத்தனை வாட்டி பண்றீங்க நைட்ல? ஒரு 6 to 7 டைம்ஸ் மேம். அதாவது 10 டெய்லியா? டெய்லி. ஓகே.
சரி, இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி நீங்க என்ன மாதிரி கேள்வி இல்ல கேட்கறீங்க? இது வந்து ஆக்சுவலா வந்து நான் கண்ட்ரோல் பண்ண விரும்புறேன். ஆக்சுவலா எனக்கு வந்து அது எனக்கு அந்த பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறேன் நான். ஏன்னா டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து தவறு அப்படின்னு சொல்றதுனால இது கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால இது ஒரு கன்சல்டேஷன் கேட்கலாம். தாராளமா வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்ற அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு, கைப்பழக்கம் பண்றது பெரும் பாவமோ குற்றமோ கிடையாது, நீங்க பண்ணலாம். ஆனா அது ஒரு லிமிட்ல இருக்கணும். உங்களுடைய உங்களுக்கு பிரச்சனையா இருக்க சமயத்துல அந்த விந்து வந்து வெளியேற்றுறதுக்காக இருக்கலாமே தவிர்த்து அதுவே வந்து ஒரு பழக்கமா ஒரு அடிக்டா மாறக்கூடாதுங்கிறது தான் டாக்டர் சொன்ன அட்வைஸ் ஆக்சுவலி. சரி, டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் தராருங்கிறத பார்க்கலாம். சொல்லுங்க டாக்டர். பொதுவாக அந்த பழக்கத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, உஷ்ணம் அதிகமாகும் போது இந்த தொல்லை ஏற்படும். குறிப்பா உஷ்ணத்தை நார்மல் பண்றதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்கு என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தேடிக்கலாம். என்ன முடியுதோ அதை தேடிக்கலாம். குறிப்பா வந்து பாலுங்க எடுத்துக்கிறது, பால், மோர், தயிர், இளநீ, இது மாதிரி உணவுகளில் மாற்றிக்கிறது. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எவ்வளோ எடுக்கணும், மாதுளம்பழம், கமலாப்பழம், திராட்சை பழம், இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணும். இது மாதிரி எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரை உடற்பயிற்சியில், இது மாதிரி உள்ள இளைஞர்கள் உடற்பயிற்சியில் மைண்டை செலுத்தணும். நல்ல கருத்துள்ள புக்குங்களை படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஓகே ஓகே. எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செக்ஸ் அப்படிங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு எப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு சமம் அப்படின்னு சொன்னமோ செக்ஸும் அதே போல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் செக்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப சமமான ஒரு விஷயம். ஸோ பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி செக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ ஆகையினால வந்து இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று உங்களுக்கு உண்டான செக்ஸுக்கு உண்டான ஏதாவது சந்தேகத்தை வந்து கேட்டு தீர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய டவுட்ஸ் டாக்டர் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பத்தி அண்ட் டாக்டர் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க டாபிக் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கேட்கலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வில் கோ ஃபார் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் ஐடிவி அந்த ரங்கம் நிகழ்ச்சி. ஸ்டே டியூன். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம் லைவ். ஓகே. ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டே இருக்காரு. அவரை கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஸோ டாக்டர் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க டாக்டர், ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, எப்போதும் கட் பண்ணிடுவேன். ஓகே ஓகே ஃபைன், தட்ஸ் நோ இஷ்யூஸ். அண்ட் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வாலிப வயோதிகர்களுக்கு உண்டான டாபிக். இப்போ வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா வந்து செக்ஸ் வச்சுக்கலாமா, உறவு வச்சுக்கலாமா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. அண்ட் தி சேம் டைம் இவங்களுக்கு வந்து செக்ஸ் ஃபீல் வந்து அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா இல்ல வந்து எந்த மாதிரியான ஒரு செக்ஸ் ஃபீல் இருக்குங்கிறத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து கடைசியா வந்து பெண்களை பத்தி பேசணும். இந்த மெனோபாஸ் டைம்ல வந்து அவங்களுக்கு இந்த செக்ஸ் ஃபீலிங்கிறது அதிகமா இருக்குமா? ஒரு சிலருக்கு அதிகமாகவும் செய்யும், ஒரு சிலருக்கு எரிச்சல் ஏற்படுற மாதிரியும் இது இருக்கும். அவங்க உடல் கூறு என்ன லெவல்ல வச்சிருக்காங்கன்ட்டு. மெனோபாஸ் ஸ்டேட்ல உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமா ஆக்டிவா இருக்குன்னா அது ஒரு தடையா தெரியாது. ஏற்கனவே உங்களுக்கு பல கம்ப்ளைண்ட்டுங்க இருக்கு, உடம்புல உடல் ரீதியா பல நோய்கள் இருக்கு, தொல்லையோட அவங்க கடந்து வர்றாங்கன்னா இது வந்து ட்ரபிளா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. ஓகே டாக்டர், பெண்ணுக்கு பெண்ணு மாறுபடும். ஓகே, ஒருத்தருக்கும் மாறுபடும். இப்போ மெனோபாஸ் டைம்ல வந்து அவங்களுக்கு செக்ஸ்ல வந்து ஃபீல் இருக்காது சொல்றீங்க. ஸோ இப்போ அதே டைம்ல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு? குறிப்பா ஒரு சிலருக்கு இதுல நாட்டம் குறையுறது உண்டு. ஒண்ணு, பொதுவா யாராவது பேசும்போதுல எரிச்சல் ஏற்படும், தேவையில்லாத கோபங்கள் ஏற்படும், டென்ஷன் ஏற்படும், உடம்ப கவனிச்சிக்க மாட்டாங்க, அதிகமாக கவனிச்சிக்க சின்ன வயசுல இருக்கிற மாதிரி கவனிச்சிக்க மாட்டாங்க. இது மாதிரி பெருசா ஒன்றும் சொல்ற மாதிரி ஒன்றும் மாற்றமெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகே, ஏன் கேட்குறேன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து சிலர்லாம் கேட்பாங்க என்னுடைய வெர்ஷன் வந்து டைட் ஆயிடுச்சு இல்லை லூஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நான் வந்து அடுத்ததான் வந்து ரொம்ப விரிவாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நேயர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. நான் ஜீவா, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஜீவா, சொல்லுங்க ஜீவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்காரு உங்க ஜீவன்லாம் வந்து நல்லா இருக்கா? ஜீவன் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, ஜீவனுக்கு ஜீவன் உண்டா? கண்டிப்பா. ஓகே ஓகே, சரி சொல்லுங்க ஜீவா, என்ன பிரச்சனை?
எனக்கு ஏஜ் 27 ஆகுது மேடம். ஓகே. மேரேஜ் இப்போ எனக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, தட்ஸ் நைஸ். எனக்கு டாக்டர்கிட்ட என்னென்ன ஒரு சின்ன டவுட் கேட்கணும். தாராளமா கேட்கலாம். இப்போ அதாவது வந்து ஒன்று அந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டுறேன், நீங்களே கேட்டாலும் சரிதான். இப்போ எப்படின்னா இப்போ பொண்ணு குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு செக்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்றாங்க, குண்டா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கும். அது உண்மையா? ஒண்ணு. ரெண்டாவது, குண்டா இருக்கிறவங்க வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகவே மாட்டாங்க, ஒல்லியா இருக்கிறவங்கன்னா சாட்டிஸ்பேக்ஷன் ஆவாங்க, அவங்க நம்மள திருப்திப்படுத்துவாங்க. செக்ஸ் ஆர்வம் வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குமான்னு கேக்குறீங்களா? இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லு. ஓகே, செக்ஸ் ஆர்வம் அதிகமா இருக்காது, சம்டைம்ஸ் வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு அதிகமாவும் இருக்கும் அப்படிங்கிறது. இல்ல குண்டா இருக்கிறவங்க இருக்கவே இருக்காதுன்றாங்க. செக்ஸ் ஃபீலிங்கே இருக்காது. ஆமா, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியே இருக்கவும் இருக்காது, கம்மியா இருக்கும்ன்றாங்க. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு நல்ல பீக்ல இருப்பாங்க, நல்லா இருக்கும்ன்றாங்க. இப்ப நான் பொண்ணு செலக்ட் பண்ண போறேன், அதனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிறேன். ஓ, இனிமேல் தான் செலக்ட் பண்ண போறீங்க? ஆமா, என்னமோ அது குண்டா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாமா அல்லது லைஃபுக்கு அது ப்ராப்ளம் வருமா? அவங்களால குண்டா இருந்துச்சுன்னாக்கி சரி, இப்ப நல்லா வந்து அழகா புஷு புஷுன்னு குண்டா இருக்காங்க, அழகா இருக்காங்க, முகம் பார்க்க லட்சணமா இருக்குன்னா நீங்க ஓகே சொல்வீங்களா மாட்டீங்களா? இல்ல, என்ன ஹெல்த் வைஸ் பாக்கணும்னு பாக்குறேன். நல்ல ஹெல்த்தா இருக்கணும், நமக்கு வர்ற ஃபியூச்சர்ல இருக்கிற குழந்தைங்க நல்லதா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட வந்து ஹெல்த் செக்அப் பண்ண ஒரு ரிசல்ட் எல்லாம் வாங்கி பாக்கணும். அதே மாதிரி நீங்களும் ஹெல்த் செக்அப் பண்ணி நீங்களும் அவங்க கிட்ட கொடுக்கணும். கண்டிப்பா அது நான் கொடுப்பேன், அவங்களே கொடுக்கறது எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச அது பண்ணலாம். அப்புறம் என்ன உங்களுக்கு அவங்க ஹெல்த் பத்தி தெரிஞ்சு போச்சு. ஹெல்த் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? ஃபீலிங்ஸ் எந்த டாக்டர் போய் கேட்டான்னு சொல்ல மாட்டாங்களே. ஓகே, டாக்டர் நம்ம டாக்டர் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு எதுனா உண்மையா அது நான் தெரிஞ்சு இது வந்து ஜஸ்ட் மித்தா அப்படிங்கிறது தான் இல்லையா? ஓகே ஓகே ஓகே, உங்க டவுட்டை இப்பவே கிளியர் பண்றோம். சொல்லுங்க. அழகா குண்டா இருக்கிற பொண்ணு நீங்க கல்யாணம் பண்றீங்க, ஒரே வருஷத்துல குழந்தைய பெத்துக்கிறீங்க, எங்க கிட்ட மறுபடியும் இதே நிகழ்ச்சியில போன் பண்ணி சொல்றீங்க. வெரி குட், thank you மேடம். நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க டாக்டர். தாராளமா சொல்லுவாங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர். உணர்வுங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கூடுதல் குறைச்சல் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப குண்டா இருக்கிறவங்க சரியான ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்ப் இருக்கும். அது நல்ல டேலண்ட் உள்ள கணவன், ஆமா நல்ல டேலண்ட் உள்ள கணவன்மார் அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க. மொத்தத்துல ஆண்கள் டேலண்டா இருந்துகிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையே இல்ல. பொண்ணு குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கிறதுலாம் முக்கியம் இல்ல, உங்களுக்கு டேலண்ட் இருக்காங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு குறைபாடு இல்ல. ரெண்டாவது திருமணங்கிறது கேட்க வந்த கேள்வி கேட்டுறேன் டாக்டர், சாரி டு இல்ல இல்ல சொல்லுங்க. இல்ல என்னன்னா வந்து அவர் சொல்றாரு எப்படியும் வந்து ஹெல்த் செக்அப்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஹெல்த் செக்அப் பண்ணும்போது பெண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்த் செக்அப் பண்ணணும்? இந்த மாதிரி திருமணம் ஆகக்கூடிய இல்ல காத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்த் செக்அப்லாம் வந்து ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு? இப்போ பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு தைராய்டு கம்ப்ளைண்ட் காமனாக டோட்டலாக வருது. அதான் மெயின் ப்ராப்ளம் பெண்களுக்கு ஏற்படக்கூடியது. யூட்ரஸ் கம்ப்ளைண்ட் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த நீர்க்கட்டி சம்மந்தப்பட்டது. ஆமாம், இதெல்லாம் வந்து நார்மல் பண்ணிக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று என்னென்னா குழந்தை பிறக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற ஒரு தாழ்வு இது ராங் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. கண்டிப்பா அந்த அவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவங்களுக்கு ஃபீல் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்போதும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். சும்மா அது ஒரு தவறான மெசேஜ், ராங் மெசேஜ். நீங்க உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணியாச்சு. சோ வந்து இந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு அவங்களுக்கு வந்து ஃபீல் இருக்காது அப்படின்லாம் வந்து சொன்னதெல்லாம் மித்து தான். அதுக்கு தயவு செஞ்சு நம்பாதீங்க. அட் தி சேம் டைம் வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஹெல்த் செக்அப்லங்கிறது டாக்டர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. அதையும் வந்து உங்களுக்கு பேரா வரவங்க கிட்ட செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 month ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?